பிரசவ செய்திக்காக ஒரு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அறை முன் ஒரு தந்தை எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார். அறைக்குள்ளிருந்து வெளிவந்த நர்சுகள் இருவரும் அவரை பார்த்துவிட்டு ஏதும் கூறாமல் செல்கின்றனர். பின்னாலே வந்த டாக்டர் அவரை உள்ளே அழைத்து செல்லும்போது அவரது முதுகில் ஆறுதலாக கை வைத்து சொல்கிறார், அதிர்ச்சி அடையாதீர்கள், பிறந்துள்ள உங்கள் மகனுக்கு 2 காதுகளும் இல்லை. உள்ளே சென்று பார்த்தால் காதுகள் இல்லாதது மட்டுமல்ல, அப்படி ஒரு உறுப்பு இருக்கும் இடத்திற்கான தடம் கூட இல்லை. மனோதிடமிக்க அந்த தந்தை கூறுகிறார், இவனை இக்குறை பாதிக்காத அளவுக்கு மற்றவர்களைப் போல வாழ வைப்பேன். டாக்டர் அவரை அனுதாபத்தோடு பார்க்கிறார். ஆனால் அந்த தந்தை சுமார் 9 வருடங்கள் மனோதத்துவ முறையில் விடாமுயற்சி செய்து அந்த பையனை 65% கேட்கும் சக்தி பெற்றுவிட செய்கிறார். மருத்துவர்களாலே நம்ப முடியாத அதிசயம் என்ற வகையில் அது பேசப்படுகிறது. அந்த பையனை எல்லோரையும் போல பள்ளி கல்லூரி படிப்புகளை முடிக்க முடிந்தது, பணிகள் செய்ய முடிந்தது, தன்னம்பிக்கையோடு தொழில் செய்ய முடிந்தது. சாதாரணமாக இந்த நிலையில் அன்றைய காலகட்டத்தில் அத்தகைய குறைவுடைய பிள்ளைகள் செவிடாகவே இருந்து பரிதாப வாழ்க்கை வாழ நேரிட்டது. அந்த தந்தையின் முயற்சி அப்பையனின் அடிமனதில் தன்னால் கேட்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் விளைவாக மூளையில் ஏதோ ஒரு வகை நரம்பு மண்டல மாற்றம் ஏற்பட்டு கேட்கும் சக்தியும் கிடைத்து விடுகிறது. அந்த தந்தை யாரும் இல்லை, உலகம் முழுவதும் அறியப்பட்ட புகழ்பெற்ற மனோதத்துவ எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் தான். அவர் கூறுகிறார், எந்த மனிதனுக்கும் தான் விரும்பாத எந்த நிலையையும் ஏற்க மாட்டேன் என்று கூறும் உரிமை உண்டு. கடவுளும் அதை ஏற்று அவனது மன உறுதிக்கேற்ப பயனை அளிக்கிறார். ஆனால் நம்மில் பலர் இதுவே விதி என எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்து விடுகிறோம். பரிதாப வாழ்க்கையிலேயே உளர்கிறோம்.